தம்பி டீ இன்னும் வரல. எங்கம்மா என் ஃப்ரெண்டு சங்கிய காணோம். அவர் ஜெயிச்ச கொண்டாட்டத்துல இருப்பாரு. வராரு. வாங்கண்ணா. பாப்பா ராஜகலை தெரியுதே. ஆமா ஜெயிச்சிட்டோம்ல. போட்டிருக்கே பீகாரில் என்டிஏ அமோக வெற்றி. மூஞ்ச பண்ற அந்த திருப்பி வச்சுக்கேன் பக்கம் திரும்ப. அப்படியா? ஐயோ சரி சரி. அமோக வெற்றிட்ட எப்படி 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 ஜெயிச்சிங்கன்னா காரணம்? எப்படி ஜெயிச்சிக்கிறா? ராகுலோட பிரச்சனைமா என்ன? ராகுல் என்ன பண்ணிருக்கோம் அந்த பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். அப்படியே இல்லைன்னு வச்சுக்க. இந்த முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தினாங்கல்ல, கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அப்ப இவர் வந்தாரா? வரல. வரணுமா இல்லையா? ஆமாப்பா வந்திருக்கணும்லப்பா. அது பண்ணல. அப்புறம் பிரச்சாரமும் ஒழுங்கா பண்ணல. இந்த ரிசல்ட் அன்னைக்கு வெளிநாட்டுல இருந்தா அதையும் ஊட்டி அதையும் சேர்த்துக்க. ஆமா அப்ப எங்க இருக்கணும்? அதையும் பண்ணல. அப்புறம் என்ன பண்றது? நான் கேக்குறேன், ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரம் பண்ணல, முழு தொகுதிகள்லயும் சொல்லிட்டு வேலை செஞ்சிருக்கணும். ராகுல் காந்தி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கும் போது அங்க போகல. ராகுல் காந்தி தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு அங்க இல்ல. இப்ப எல்லாமே அங்க சரியா இருந்துச்சுன்னா இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு இவர் சொல்லுவாரா? ஆமா இதெல்லாம் எப்படி? அது எப்படி? அதாவது ஃபைனல் எலக்ட்ரல் ரோல், அதுல 5 லட்சம் ஓட்டு இருக்குல்ல, அது எல்லாமே ஜிப்ரீஷ் ஓட்டு. ஜிப்ரீஷ்னு என்ன தெரியுமா? இந்த பாகுபலி படத்துல வந்து ஒண்ணு வரும் தெரியுமா, ஒரு காலக்கையர்கள் மொழி பேசுவாங்கல்ல, அந்த மொழியில வாக்காளர் பேர் பட்டியல் எல்லாமே அப்படிதான் இருக்கு. HSFSக்கு, WWW, KKK, JMLக்கு இப்படி மட்டுமே 5 லட்சம் வாக்குகள் இருக்கு. தம்பி சும்மா தேவையில்லாம சொல்லாத. அதான் தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்திச்சுல. அப்படியெல்லாம் தூய்மையெல்லாம் ஒண்ணும் கிளிக்கல. குறிப்பிட்ட தொகுதியில 2.4 லட்சம் போலி வாக்குகள். அது எப்படி ஒரு தொகுதியில என்ன அவ்வளவு வாக்குகளா இருக்கும்? தொகுதியில 10 லட்சம் ஓட்டு தான் இருக்கும், நீ 5 லட்சம் போலிங்கிற. அது அந்த போலி எப்படி வருது அப்படின்னா டபுள் என்ட்ரி. எப்படி டபுள் என்ட்ரி? சரிங்களா? 2வது 0 அட்ரஸ்ல இருக்கிற வாக்குகள் இன்னுமா இருக்கு. ஆமா, போலி போட்டோ இல்ல, இந்த போட்டோ நபர் இதே போட்டோ வேற ஒரு இடத்துலயும் இருக்கும், ஆனா பேர் வேறையா இருக்கும், அட்ரஸ் இல்லாம. இப்படி 2.4 லட்சம் வாக்குகள் போலியா இருந்திருக்கு. இதுல மொத்த வாக்குகள் எவ்வளவு இங்க போலியா வச்சிருக்காங்க அப்படின்னா 64 லட்சம் வாக்குகள் போலியாவே இங்க நடந்திருக்கு. தோத்ததை ஜீரணிக்க முடியல, அதுக்காக என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கான வழியா காணும். கரெக்டா வரலாறுல பீகார் வந்து 75% வாக்குகள் வந்து சொல்றாங்க, வாழ்த்துக்கள், எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அந்த கடைசி நேரத்துல 4 ட்ரெயின்ல ஏறி போனாங்கல்ல, அதெல்லாம் எப்படின்னு நமக்கு தெரியல. அதாவது நல்ல திட்டம் ஒண்ணு பண்ணணும்னு வச்சுக்க, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வச்சுக்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ட்ரெயின்ல ஏறி போய் இவருக்கு நம்ம ஓட்டு போட்டே ஆகணும், சரி இந்த தடவை இவர் தான் வரணும் அப்படின்னு ஒரு பேருங்க. அப்படி இல்லாம இத்தனை வருஷம் இருப்பாரு. ஆமா, இந்த 64 லட்சம் வாக்குகள் போலி வாக்குகள்ல 30 லட்சம் வாக்குகள் செத்துட்டாங்கன்ட்டாங்க. இந்த ரோஸ்டர் நியூஸ்லதான் வந்து செத்து போனவங்களே பேட்டியெல்லாம் எடுத்து, ஆவி கூட பேட்டியெல்லாம் எடுத்து வேற வீடியோ போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கொடுமை. சரி, இந்த 30 லட்சம் பேர் நீ செத்துட்டாங்கன்னு சொல்றியப்பா, உன் வாதப்படி நாங்க சரியாவே எடுத்துக்கிறோம், செத்துட்டாங்கன்னு கூட வச்சுக்குவோம். ஆனா அந்த 30 லட்சம் பேரும் பெண்களா இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட சமூகமா இருக்காங்க, இல்லனா முஸ்லீமா இருக்கிறாங்க, எப்படி இல்லனா மலைவாழ் மக்களா இருக்கிறாங்க, எப்படி? எப்பா பெண்கள் ஓட்டியப்பா நீங்க காலி பண்ண பாக்குறீங்க? என் கடையில டீயை குடிச்சிட்டு என்ன சொல்ல வராரு? நம்ம என்ன கேக்குறோம், பார்ப்பனர்களுடைய பெரு ஓட்டெல்லாம் பெருசா இல்லையே, ஓட்டுகள்லாம் பெருசா இல்லையே, பாஜகவோட ஆளுங்களோட பெரிய ஓட்டுகள்லாம் யாருமே இல்லையே. இவங்க எல்லாம் என்ன 100 வயசை தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சாவுன்றது இயற்கை, 30 லட்சம் பேர் செத்துட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இவங்க வெறும் பெண்கள் முஸ்லீம்களாவே இருக்கிறாங்களே, இந்துக்கள் பெருசா இல்லையே. சந்தேகம் வருது இல்ல? அறிவு கண்ணை திறந்திருக்க தம்பி, நீ பதில் சொல்லிதான். இப்ப என்ன அவங்களுக்கு உழுவுற ஓட்ட மட்டும் நாங்க நீக்கிட்டோம் சொல்ல வராரு அவரு? அப்படியே இருக்கலாம்னு சொல்றாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த தற்கூரிங்க இங்க கீழே இருக்குதுங்கல்ல, இவங்க எல்லாம் இங்க மன்னராட்சி மன்னராட்சி மன்னராட்சின்னு அவுத்து விடுறாங்க. உண்மையிலே எது மன்னராட்சினா பீகார்ல நடக்கிறதா மன்னராட்சி.
தேர்தலே போட்டியிடாம மறுபடியும் முதலமைச்சரா இருக்கிறார் நிதிஷ்குமார். அது எப்படி தம்பி தேர்தலில் போட்டியிடாம மறுபடியும் பொய் சொல்லாத. சில மாநிலங்கள்ல மட்டும்தான் எம்எல்ஏ அப்படின்றது மட்டும் இருக்கும், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா, தமிழ்நாடு, இப்படி சில மாநிலங்கள்ல எம்எல்ஏ எம்எல்சின்னு ஒண்ணு இருக்கும். எம்எல்ஏ எம்எல்சி, இந்த எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் தேர்வு செய்யறது நம்ம மாநிலம். எம்எல்சி அப்படிங்கிறது என்னன்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதுலதான் நம்ம நிதிஷ்குமார் இருக்கிறாரு. இப்ப இந்த நிதிஷ்குமார் யார் தேர்வு செய்வாங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஒன்றிய கவுன்சிலு, நகராட்சி கவுன்சிலு, மாவட்ட கவுன்சில், இந்த கவுன்சிலர்கள்லாம் சேர்ந்துதான் இந்த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலரை தேர்ந்தெடுப்பாங்க. ராஜ்யசபால தேர்ந்தெடுப்பாங்க. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தேர்வு செய்வாங்க. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏற்கனவே சட்டமன்றத்துல பெருவாரியான வாக்குகளை வாங்கி நீங்க எம்எல்ஏக்களா அதிகமா இருக்கீங்க. இப்ப அடுத்து நடக்கிற ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், கவுன்சில் தேர்தலுக்குலாம் உங்க செல்வாக்கை பயன்படுத்தி நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சரி, அப்படியே பெருவாரியா இருக்கிற நீங்க தான் ஆட்டோமேட்டிக்கா முதலமைச்சர் வேட்பாளரையும் தேர்வு செய்யறீங்க. மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு முதலமைச்சரா நீங்க தேர்வு செய்யறீங்க. இதுக்கு பேர் தான்டா மன்னராட்சி. இந்த சிஸ்டம் தான் நீங்க ஒழிக்கணும். இங்க வந்து நீங்க வந்து மன்னராட்சிங்கிறீங்க. ரொம்ப கொடுப்பு என்னன்னா, இங்க இருக்க தாவேக்கா அங்க பீகார்ல ஜெயிச்சதுக்கு இங்க ஃபயர் விடுறாங்க சங்கிக்கு. என்ன சம்பந்தமே இல்லாம இந்த 2 ஐடி. ஆனா இதுல என்ன தெரியுமா தம்பி காமெடி, இவருக்கு வியூகம் வைக்க வந்தாரு பிகே, அவரே அங்க தொலைத்து போயிட்டாரா டெபாசிட். அவரு இங்க இருக்கிற அண்ணாமலை மாதிரி. ஆமா, காசு நிறைய இருக்கும், மீடியால நம்ம வந்துட்டோம் அதனால ஜெயிச்சிருவோம்னு போய் களமிறங்கினவரு. அது இல்லாம அவர் எப்பவுமே ஜெயிக்கிற குதிரை மேலேயே பட்டு கட்டி முதுகுல ஏறி ஜெயிச்சவரு. அவருக்கு ஒரு பதவி ஆசை, சொந்த மாநிலத்துல பீகார்ல ஜெயிக்கணும்னு. தம்பி எனக்கு ஒரு சந்தேகம், இப்ப இவர் இருக்கார்ல நிதிஷ், அவர் ஆதரவு இல்லாம இப்ப பூக்கட்சியே வந்துருமாமே, வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அது இதெல்லாமே நிதிஷ காலி பண்றதுக்குதான். அங்க ஒரு சீமான் இருக்கிறாரு, அவருக்கு பேரு ஓவைசி. அவர் என்ன பண்ணுவாருன்னா 2000 இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல்ல நிதிஷ்குமாரும் பாஜகவும் கூட்டணி. நிதிஷ்குமார் கட்சி எங்கெல்லாம் நிக்கிதோ அங்கெல்லாம் இந்த ஓவைசி கட்சியை வச்சு நிக்க வச்சது இந்த பாஜக பி டீம். எங்கெல்லாம் பாஜக நிக்குதோ அங்கெல்லாம் இந்த ஓவைசி நிக்கல. அப்படி ஏவி விட்டு ஜெயிக்க வச்சாங்க. அப்பவே நிதிஷ்குமார் காலி பண்ண பார்த்தாங்க. இப்ப பட்டவர்த்தனமா காலி பண்ணிட்டாங்க. இனிமே முதலமைச்சர் நாங்க அடிச்சு கூட பேசுவாங்கல்ல, அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம். இப்படி எல்லாம் வெற்றி பெற்று நீ இந்த வெற்றி வேற கொண்டாடி வராம இதா இருந்துச்சு. வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி சரியில்லை நீ சொல்றது சொல்லிட்டாங்க. சரி, கோபப்பட பொட்டு வச்சிருக்கியம்மா, அந்தாலும் இல்லையா நீ அவங்களோட சேர்ந்து பேசிட்டு. இது கூட ஒரு மேட்ரு தான். புருகா பொட்டு வச்சுட்டு போய் ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போனா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியே நம்மள கழுத்தறுத்துட்டாங்க. அப்ப இது தேர்தல் ஆணையம் பூக்கட்சி கூட்டணி, 2 பேர் கூட்டணி கட்சி தானே. தேர்தல் ஆணையம் நடுநிலையானது. பாத்தீங்களா, தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசினா யாரு முன்னாடி வர விட்டு கொடுக்காங்க, இவங்க வராங்க. அப்படி சொல்லல நானு. தேர்தல் ஆணையத்தை இப்ப நீங்க சொல்லுவாங்க அப்ப திமுக 40 ஜெயிச்சிருக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையம். இதெல்லாம் சப்ப காரணங்கள். சரிங்களா, இதெல்லாம் சப்ப காரணங்கள். வானதி சீனிவாசன் அக்கா 1 லட்சம் வாக்குகள் எப்படி இந்த இடத்துல கூடுதலாக வந்துச்சு அப்படிங்கறதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு ரகசியங்கள் இருக்கு. புரியுதுங்களா? என்னென்ன நடக்க முடியுமோ அடிச்சு விடுவாங்க. தெரியுமே. சரி சங்கி, இருந்தாலும் சாப்பிட்டு போலாமா? லட்டு சாப்பிட்டு போலாம், ஜெயிச்சிருக்கல. சரி சரி, போயிட்டு வா. ஓகே, வைத்தரிசில கிளப்பி விட்டோம். நான் வரட்டுமா? ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.